ஹலோ, வணக்கம் நண்பர்களே. ஒரு மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன். அரிதான அந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மன்னர் மனமகிழ்ந்து அவனுக்கு 5000 பொற்காசுகளை கொடுத்தாரு. இதை பார்த்த மகாராணி கொதித்தெழுந்து, ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளோ பணமா, அதை திரும்ப வாங்குங்க அப்படின்னு சொன்னான். அந்த மன்னர் சொன்னார், முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகில்லை அப்படின்னு மறுத்தார். அந்த மகாராணி, சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆணா பெண்ணா அப்படின்னு கேளுங்க. அவன் ஆண் மீன் அப்படின்னு சொன்னான்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுங்க. இல்லை அவன் பெண் மீன் அப்படின்னு சொன்னான்னா எனக்கு ஆண் மீன் தான் வேணும் அப்படின்னு கேளுங்க. எப்படியும் அவன்கிட்ட இருந்து பொற்காசுகளை நம்ம பிடுங்கி ஆகணும் அப்படின்னு மகாராணி சொன்னாங்க. மீனவனை திரும்ப கூப்பிட்டாங்க. மகாராணி இப்போ கேள்வி கேட்குறாங்க அவன்கிட்ட. அவனுக்கு உடனே புரிஞ்சு போச்சு. அவன் கொஞ்சம் விழிப்பாக பதில் சொன்னான். மகாராணி, இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரெண்டின் குணங்களையும் கொண்ட ஒரு அதிசய மீன். அதனால தான் நான் இதை மன்னருக்கு கொடுக்க கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த மீனவன் சொன்னான். அந்த மீனவன் கூறிய பதிலை கேட்டு மனமகிழ்ந்த மன்னர் மேலும் அவனுக்கு ஒரு 5000 பொற்காசுகளை கொடுத்தாரு. அந்த பொற்காசுகளை பெற்று பொற்காசு மூட்டையோடு போகும்போது அதிலிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்துருச்சு. இதை அந்த மீனவன் தேடி போய் எடுக்கிறான். இதை பார்த்த மகாராணி கோபத்தினுடைய உச்சிக்கே போயிட்டாங்க. பேராசக்காரன், கீழே விழுந்த காசையாவது யாராவது எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறானா பாருங்க அப்படின்னு மன்னன்கிட்ட சொன்னான். அந்தால மீனவன் நிதானமாக அப்படியே திரும்பி சொன்னான், மகாராணி, நான் இந்த காசை என்னுடைய பேராசையில் எடுக்கலை. அந்த நாணயத்தில் மன்னருடைய உருவம் இருக்குது. யாராவது தெரியாமல் அதை மிதித்தா கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னான். அந்தால மீண்டும் இதை கேட்ட மன்னர் மனம் நெகிழ்ந்து மேலும் 5000 பொற்காசுகளை அவனுக்கு கொடுத்தாரு. இன்னும் நாம் இப்படியே பேசினோன்னா மீண்டும் மீண்டும் அவன் பொற்காசுகளை வாங்கிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற பயத்தில் மகாராணி வாயை மூடிக்கிட்டாங்க. நண்பர்களே, இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்ட எப்போது எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத தான் வள்ளுவர் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஊங்கில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருக்குறளில் சொல்லியிருக்காரு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நிலையையும் செய்தியின் தன்மையையும் கேட்போரின் திறனையும் அறிந்து சொல்ல வேண்டும். அதை போன்ற சிறந்த அறமும் பொருளும் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நன்றி.